வணக்கம். மிதுனராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் சித்திரை 18ஆம் தேதி விசுவாச வருடத்தில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. வியாழக்கிழமை 7-10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலிருந்து இதுநாள் வரையில் விரைய செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த கணவன் மனைவியில் தொழில்களால் ஏகப்பட்ட விரயங்களை செய்யாத சுப விசேஷங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்ல மாற்றத்தை ராசியிலே இருக்கப் போகின்ற தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7-10 ஒரு தொழிலையும் கணவன் மனைவிகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராசியிலே வரப்போகின்றதுனால மிகவும் பளிச்சென்று மின்னக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரமாக மாறக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மே மாதம் என்பது அதுவும் வியாழக்கிழமையிலேயே மனைவிகளின் கூட்டாளிகளின் நண்பர்கள் அனைத்து துறைகளிலுமே தொழில்களிலே நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்றார். 8-9 குடையர் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இங்கே காற்று ராசியிலே குரு பகவான் வருகின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்ல மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் மே மாதங்களிலே குரு பகவான் ராசியை வந்தடைகின்றதும் ராகு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கின்றதும் 4ஆம் இடத்தில் இதனால் வரை தடை தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவானால் அவர் 3ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற இந்த மாதங்களிலே கிரக பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே புதன் பகவான் ராசிநாதன் 10ஆம் இடத்திலிருந்து 11வது இடத்தில் புதன் பகவான் 7ஆம் தேதியிலிருந்து வரப்போகின்ற அற்புதமான உன்னத உயர்வுகளை இந்த மே மாதங்களிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு காற்று வேகத்தில் அடைய பெறுகின்ற பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம், கணவன் மனைவிகளில் ஒரு சிலருக்கு வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது. உங்களுடைய 9வது இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றதுனாலே உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்தஸ்துகள் உயரப் போகின்றது. முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலன் என்பது சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது என்பது ராகு பகவான் 21ஆம் தேதி உங்களுடைய 9வது இடத்துக்கு செல்ல போகின்ற காரணத்தினாலே சிறு தூர பயணங்களிலே முயற்சி சாணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12வது இடத்திலே உங்கள் முயற்சி சாணது பார்த்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து மாறி 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் அந்த 12ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வீடு வாகனங்களிலே மாற்றத்தையும் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய நேர்களுக்கும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே ஏஜென்சி சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு விரையாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான சுகஸ்தானத்திலே பார்வை செய்கின்ற காரணத்தினாலே எதிர்பார்த்த திருப்திகளை பொருளாதாரத்தில் கொடுக்க போகின்ற தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் இதனால் வரையில் கேது பகவானால் தடை தாமதத்தை சந்தித்துக் கொண்டிருந்த ஆரோக்கியத்திலே சுகஸ்தானத்திலே கெடுத்துக் கொண்டிருந்த கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கின்ற காரணத்தினாலே